பூந்தமல்லி அருகே விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக பந்தல் அமைத்த பொழுது மின்சாரம் தாக்கி ஒருவர் பலியாகி இருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சதீஷ் விவரிக்க கேட்போம். சதீஷ், இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? பூந்தமல்லி அருகே விநாயகர் சதுர்த்திக்காக விநாயகர் கோவில் முன்பு இரும்பு பந்தல் அமைக்கும் போது மின்சாரம் தாக்கியதில் ஒருவர் இறந்து போனதும் 2 பேர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் அதிர்ச்சி சம்பவம் ஏற்பட்டுள்ளது. பூந்தமல்லி பிராடி சாலை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான விநாயகர் கோவில் ஒன்று அமைந்துள்ளது. நாளை மறுநாள் விநாயகர் சதுர்த்தி என்பதால் இந்த கோவில் முன்பு விழா நடத்துவதற்காக தற்போது இரும்பிலான பந்தல் அமைக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். இதில் பூந்தமல்லி அடுத்த மேல்மாநகரைச் சேர்ந்த பரத், தென்னவன் ஆகியோர் இந்த பந்தலை அமைத்துக் கொண்டிருந்தனர். அப்போது இரும்பிலான பந்தலை கோவில் முன்பு அமைத்துக் கொண்டிருந்த போது திடீரென இரும்பு கம்பியை தூக்கிய போது அங்கு மேலே சென்று கொண்டிருந்த மின்சார வயரில் இரும்பு கம்பியை உரசியதில் திடீரென மின்சாரம் தாக்கியதில் 4 பேர் மீது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டனர். இதில் பரத் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து போனர். மற்ற இருவர்கள் பலத்த காயங்களுடன் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து பூந்தமல்லி போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து இறந்து போன பரத் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் இருவரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இது மழை பொழிந்து வருவதால் விநாயகர் சதுர்த்தி அன்று மழை வந்தால் பக்தர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதற்காக இன்றைய தினமே இந்த கோவில் வளாகம் முழுவதும் கொடி மற்றும் மின் விளக்குகள் தோரணம் அலங்காரங்கள் செய்து வரும் நிலையில் இரும்பிலான அரேபியன் செட் பந்தலை அமைத்த போதுதான் இந்த விபத்தானது நடந்துள்ளது. தொடர்ந்து பூந்தமல்லியில் உள்ள மின்வாரிய அலுவலகத்திற்கு அருகிலேயே இந்த விபத்து நடந்துள்ளதால் மின்வாரிய அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணையும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது மேலே சென்று கொண்டிருந்த உயரழுத்த மின்சார கம்பியை கவனிக்காமல் இரும்பு கம்பியை தூக்கியதன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ்.